தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 23 முதல் 27 வரையுள்ள திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம் 23வது வாக்கியம். இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீங்கள் இவற்றை செய்கிறீர்கள்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நாம் பார்க்கின்றோம், இயேசு அங்கே இறைவார்த்தை அறிவிக்கிற சமயத்தில் மக்களுக்கு அங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு மற்றவர்கள் வருகிறார்கள். வந்து எந்த அதிகாரத்தை கேள்வியை கேட்கிறார்கள். அவர் இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்பார்கள். இயேசு இங்கு அரசியல் பேச்செல்லாம் அங்கு பேசினது, மாறாக மக்களுக்கு அந்த இறைவனுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்கின்றார். எப்படி இருக்க வேண்டும், தெய்வத்தை எப்படி அன்பு செய்ய வேண்டும், இந்த மனித வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொல்கிற சமயத்தில் மற்றவர்கள் எதிராக செயல்படுகிறவர்கள் அவர்கள் வந்து எந்த அதிகாரத்தால் நீங்கள் செய்கிற இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதா பலரும் நம்முடைய கேள்வி கேட்பார்கள். நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்கிற பொழுது, நல்லதை மற்றவர்கள் எடுத்து சொல்கின்ற பொழுது, ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் எடுத்து சொல்கின்ற பொழுதோ, அல்லது ஒரு ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய மாணவ மாணவிகளுக்கு எடுத்து சொல்கின்ற சமயத்திலோ, மற்றவர்கள் சமூகத்தில் தலைவர்கள் மற்ற தொண்டர்கள் மற்ற நல்ல காரியங்கள் எடுத்து சொல்கின்ற போது மற்றவர்கள் வந்து சொல்வார்கள், எந்த அதிகாரத்தில் நீங்கள் செய்கிறீர்கள்? கணவன் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கின்ற போது பிள்ளைகளுக்கு, அது அப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் எடுத்து சொல்கிற சமயத்தில் அல்லது அம்மா வந்து சொல்கிற வார்த்தை என்பது என்ன? ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது? ஏன் இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். உதாரணம், ஜெப வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிற சமயத்தில் அம்மா சொல்வார்கள் பையன்கிட்ட, நீ வா ஜெபமாலை வந்து உட்காரு என்று சொல்லும்போது அப்பா சொல்ல வார்த்தை, இவனுக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது? ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? பிள்ளைகளை படிக்க வேண்டிய சமயத்தில் படிக்காமல் நீ ஜெபம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று அப்பன் கேட்கிற கேள்வி. இனி அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மாணவன் மாணவி நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிற சமயத்தில் அதோட பெற்றோர்கள் வந்து கேட்குற கேள்விகள், ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் எப்படி என் பிள்ளைகளை கண்டிக்கலாம்? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இதை வந்து செய்வார்கள். அதே மாதிரி தான் நல்ல காரியம் நாம் செய்யும்போது, நல்ல காரியத்தில் நாம் ஈடுபடுகிற சமயத்தில் 4 பேர் அந்த கேள்விகளை கேட்பார்கள். அப்படி கேள்விகளை கேட்கிற சமயத்தில் நாம் துவண்டு போவதல்ல, மாறாக செய்ய வேண்டிய நன்மையில் உறுதியோடு இருந்து கொண்டு செய்து கொண்டு இருக்க வேண்டும். கேள்விகள் கேட்கிறார்களே என்று சொல்லி நாம் செயல்படாமல் இருந்தால் அது நாம் செய்கிற தவறாக போய்விடும். செய்ய வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து செய்வோம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த சமயத்தில் தெய்வம் நமக்கு துணை நிற்பார். என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் தூய ஆவி வழியாக நமக்கு வெளிப்படுத்துவார். அதை உணர்ந்து கொண்டு அந்த போத்தியத்தோடு நன்மைகளை செய்ய தைரியமாக முயல்படுவோம். செய்து கொண்டே இருப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எந்த அதிகாரத்தால் நீர் செய்கிறேன் உன்னை எவ்வாறு கேள்வி கேட்டார்களோ அதே கேள்விகள் எங்களுக்கும் அங்கு கேட்கப்படுகிறது. அந்த சமயத்தில் மற்றவர்கள் கேள்வி கேட்கிறார்களே என்ற எண்ணத்தில் நாங்களும் துவண்டு விடுகின்றோம். நாங்களும் செய்ய வேண்டிய நன்மைகளை அல்லது சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமலே நாங்கள் போய்விடுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நன்மைகளை செய்ய, நன்மைகளை சொல்ல தைரியம் எங்களுக்கு தந்துள்ளும். தூயாவின் வல்லமையால் எங்களை நிரப்பியள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.